விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? நம்பர் 1 வரக்கூடிய ராசி இந்த வருடம் விருச்சிக ராசி தான். அதுவும் ஜூன் மாதத்துக்கு மேல இவங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாதுங்க சார். பாகியஸ்தானத்துல குரு வராரு, அந்த குரு வந்து ராசியை பார்க்கறாரு. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கலைத்துறையில இருந்தா நல்லா மின்னக்கூடிய வேலை அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி மின்னக்கூடிய நேரம் இந்த நேரம். அதே மாதிரி இந்த ராக்கெட் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நுண் அறிவுகள், அந்த அறிவு பெருக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் இவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 5 சீட்டர் வண்டி வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து அதை வந்து 7 சீட்டராக மாற்றக்கூடியது, அதுவும் லக்ஸரி வண்டியாக வாங்கக்கூடியவங்க இவங்க தாங்க சார். இவங்க வந்து இப்போ வந்து தாயோரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா, இந்த தொழில் ஸ்தானம், தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்க தான். அதே மாதிரி குலதெய்வம் இது வரைக்கும் கிடைக்காதவங்க, குலதெய்வம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் குலதெய்வம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு மிக அருமையாக இருக்கும். நம்பர் 1 இந்த வருடம் வரக்கூடியவர்கள் விருச்சிக ராசியினர் தான். விருச்சிக ராசிக்கு வேற யாருக்கு மேலே சொல்லுங்க. இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமாக நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு சார். அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போகுது. 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவானை குரு பார்க்கறதுனால சொத்து வாங்குவாங்க. அந்த குழந்தைகள் இல்லாமல் நிறையா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகி சற்புத்திர பேர் அப்படின்னு சொல்லி நல்ல புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எனக்கு கேட்டிங்கன்னா முதல் டெஸ்ட்டு இப்படி போகிறது, இல்லை மருத்துவத்துக்காக போகிறது, அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையிலேயே அதிகமாக குழந்தை கிடைக்க போகிற ராசி வந்து விருச்சிக ராசி தான். இப்போ தனுசு ராசிக்கு சொல்லுங்க.